ஓம் சாந்தி. நாம் சுய தர்மத்தில் நிலைத்திருக்கும் ஆத்மா. நாம் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. நாம் திரிகாலதர்ஷி ஆத்மா. நாம் எந்த அளவிற்கு அன்பான தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது, பாவங்களும் அழிகின்றது. நாம் நம்முடைய ஆத்ம தர்மத்தில் நிலைத்திருக்கின்றோம், தேகத்தின் தர்மத்தில் அல்ல. எவ்வாறு தந்தை தேகமற்றவராக இருக்கின்றாரோ, விசித்திரமானவராக இருக்கின்றாரோ, அதே போன்று நாமும் விசித்திரமானவர்களாக இருக்கின்றோம். பிறகு இங்கு சித்திரத்தில் வருகின்றோம். நாம் இப்போது விசித்திரமானவர்களாக ஆகின்றோம். தேக அபிமானத்தில் வராமல் நம்முடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்கின்றோம். நாடகத்தின்படி நம்மை பதித்தத்திலிருந்து பாவனமாக்குவதற்காக பகவானும் கட்டுப்பட்டிருக்கின்றார். அவர் புருஷோத்தம சங்கமத்தில் வந்தாக வேண்டியிருக்கின்றது. தனது மற்றும் ஆத்மாவின் அறிமுகம் கொடுப்பதற்காகவே பகவான் வருகின்றார். பகவான் தான் பதித்த பாவனர். பதித்தத்திலிருந்து பாவனமாக்குவதற்கு பகவானும் நாடகத்தில் கட்டுப்பட்டு இருக்கின்றார். பழைய உலகம் மற்றும் புது உலகின் இடையில்தான் தந்தை வருகின்றார். பழைய உலகம் மரண உலகம், புது உலகம் அமரலோகம் ஆகும். தந்தை சர்வசக்தி வாய்ந்தவர். நாம் அவரை நினைவு செய்யும் பொழுது அதிகமாக ஆசீர்வாதம் அடைகின்றோம். எல்லைக்குட்பட்ட சம்பந்தங்களை விட்டுவிட்டு இப்பொழுது எல்லையற்ற சம்பந்தங்களை நாம் நினைவு செய்கின்றோம். அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பில் இருக்கின்றது. இது ஆன்மீக ஞானமாகும். ஆன்மீக தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். ஆக எவ்வளவு உயர்ந்த கல்வி! நாம் நன்றாக தந்தையை நினைவு செய்வதால் நடத்தைகளிலும் மாற்றம் ஏற்படுகின்றது. மிக மிக இனிய சேவாதாரிகளாக ஆகிக்கொண்டே செல்கின்றோம். ஒரே ஒரு ஈஸ்வரனின் வழிதான் சட்ட வழியாகும். தந்தை தேகமற்றவராக இருக்கின்றார், விசித்திரமானவர். ஆத்மாக்களாகிய நாமும் தேகமற்றவர்களாக இருந்தும் பிறகு இங்கு சரீரத்தில் வருகின்றோம். இப்போது நாம் தேகமற்றவர்களாக ஆகின்றோம்.
நம்முடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்கின்றோம். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது நாம் சதோ பிரதானமாக தூய்மையானவர்களாக ஆகிவிடுகின்றோம். நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகியிருக்கின்றோம். மீண்டும் நாம் சதோ பிரதானம் ஆவதற்காக தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் தெய்வீக வம்சத்தினராக இருந்தோம், இப்பொழுது நாம் நமது நடத்தைகளை பார்க்கின்றோம். பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சிவ பரமாத்மா நமக என்று சிவ பரமாத்மாய நமக என்று கூறும் பொழுது சிவ பரமாத்மா உயர்ந்தவராக ஆகிவிடுகின்றார். பகவான் ஒரே ஒருவர்தான், அவர்தான் பதித்த பாவனன். அனைவரையும் பாவனமாக்குவது ஒரு பகவானின் காரியமாகும். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பதற்கு தந்தை நிமித்தமாக ஆகின்றார். நம்மை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். சத்யுகம் நினைவிற்கு வரும் பொழுது சத்திய தந்தையும் நினைவிற்கு வந்து விடுகின்றார். தந்தை நம்மை சத்யுகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். கல்பத்திற்கு முன்பு யார் புரிந்திருந்தார்களோ அவர்கள் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். இருப்பினும் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். கற்பிப்பதற்காகவே தந்தை வருகின்றார். இது படிப்பாகும். ஆத்மாவின் சுய தர்மம் தூய்மையாகும். சுய தர்மத்தின் நம்பிக்கை ஏற்பட்டு விடுவதால் நமக்கு மாற்றான் தர்மம் நம்மை அசைக்க முடியாது. தந்தையார் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் யதார்த்தமாக அறிந்து கொண்டு துணையாக வைப்பதால் தூய்மை என்ற சுய தர்மத்தை தாரணை செய்வது மிக எளிதாக இருக்கின்றது. ஏனெனில் சர்வசக்திவான் நமக்கு துணையாக இருக்கின்றார். சர்வசக்திவானின் குழந்தைகள் மாஸ்டர் சர்வசக்திவானின் எதிரில் அசுத்தம் வரவே முடியாது. இந்த ஆன்மீக படிப்பு மிகவும் உயர்ந்ததாகும் மற்றும் கடினமானதுமாகும். இதில் தேர்ச்சி பெறுவதற்காக தந்தையின் நினைவின் மூலம் ஆசீர்வாதம் நாம் அடைகின்றோம். நாம் நம்முடைய நடத்தைகளை மாற்றிக்கொள்கின்றோம். இப்பொழுது சட்டத்திற்கு புறம்பாக எந்த காரியமும் செய்யாமல் இருக்கின்றோம். தேகமற்றவர்களாகி நமது சுய தர்மத்தில் நிலைத்திருக்கின்றோம் மற்றும் தேகமற்ற தந்தையின் சட்டப்படி நாம் நடக்கின்றோம். தந்தையின் துணையின் மூலம் தூய்மை என்ற சுய தர்மத்தை
எளிதாக கடைபிடிக்கக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மா நாம். திரிகாலதர்ஷிகளாகிய நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருப்பதாக புரிந்து கொள்ளும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.